வயக்ரா விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தயாரிக்கிறோம். இது பேர் எக் சன்பாத். ஒரு எக்கை நல்லா அவிச்ச முட்டையை இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் டெய்லி வைக்கணும். ஸோ இது 2வது நாள் வச்சு பார்த்தா இந்த மாதிரி இது 3rd டே பார்த்திங்கன்னா அது நல்ல வெயில் பட்டு ட்ரை ஆகணும். ஸோ இதோட மஞ்சள் கலர் ஆல்மோஸ்ட் வெளியே வருது. ஒயிட் கலர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பர் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஒரு 4 to 5 டேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு அற்புதமான மருந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 4வது நாள் பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு ஆல்மோஸ்ட் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதை தட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு ஃபுல்லாக உதுத்து எடுத்துடணும். அது வேப்பர் ஆகாது. ஆனால் வெள்ளைக்கரு மொத்தமாக வேப்பர் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன கண்ணாடி தோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மஞ்சக்கரு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் கீழே கொட்டாமல் சிதறாமல் வேஸ்ட் பண்ணாமல் இதை மெதுவாக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக மடித்து எடுத்து இதை நேராக டஸ்ட்பினில் போட்டுருங்க. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வெள்ளைக்கரு முட்டை பார்த்திங்கன்னா இது ஒரு கண்ணாடி தோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி தோடு கையில் குத்திடாமல் இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். அதனால் இதையும் கொண்டு வேஸ்ட்டில் போட்டுருங்க. ஸோ பிப்பிலிக்கா பில்லாப்பி.